மார்கழி மாதம் 10ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 10. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை எழுப்பும்போது ஒரு பாசுரம் சொல்கிறா ஆண்டாள். இன்றைக்கி இந்த பாசுரத்தின் மூலம் எழுப்புகிற பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, அவளை பற்றி சொல்கிறா. நீ முன்னாடி, அதாவது முன்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பு இருந்ததுனால அது மூலம் உனக்கு கிடைத்த அந்த சுகம் தான் சொர்க்கம் மாதிரியான சுகத்தை அனுபவிச்சுட்டுருக்க இப்போது. அதனால் நீ எழுந்து கூட மாட்டேங்கிற. சரி, நீ எழுந்து காட்டா பரவாயில்ல, பேசவும் மாட்டியான்னு கேட்குறா. நறுமணம் வீசுகிற துளசிய தலையில் அணிஞ்சிருக்கிற நாராயணனை பற்றி நாங்கள் போற்றி பாடின்னு இருக்கோம். அப்படி பாடினால் நமக்கு நல்ல பலன் உடனே கிடைக்கும், நாராயணன் தருவான். முன்ன ஒரு காலத்தில் கும்பகர்ணன் தான் இப்படி தூங்கியிருந்தான். கும்பகர்ணனை தான் தூக்கத்துக்கு உதாரணமாக சொல்வா. உன்னோட தூக்கத்தை பார்த்தா நீ அவனையுமே தோற்கடித்து விடுவ போல இருக்கு. சோம்பல் திலக்கமே, கிடைத்ததற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா, எங்களோட சேர்ந்து வா, நோன்பு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எழுப்பி அவளை வர சொல்கிறா. தங்களோட ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரையும் எழுப்பி தன்னோட வர சொல்கிறா ஆண்டாள்.